வணக்கம் அன்பு செல்வங்களே, இன்று நாம் ஆத்திச்சூடி பாடலுடன் பயணமாகலாம். ஆரம் செய்ய விரும்பு அல்லது செய்வதை விரும்பு, உதவி செய், உண்மையாக இரு, அன்புடன் நடந்து கொள், இதுவே அறம். அறம் செய்வோம் அன்புடன், நம்மால் முடிந்த உதவியுடன். 60 சினம். கோபம் வந்தால் உடனே பதிலடி இல்லாமல் மூச்சை இழுத்து அமைதியாக இருக்க பழகு. சினம் வந்தால் சிந்திப்போம், அமைதியாக நடந்து கொள்வோம். இயல்பு ஒழுக்கம் காக்க நேரம் காக்கும் பழக்கம், சுத்தம் மரியாதை, இவை நம்மை நல்லவர்களாக்கும். ஒழுக்கம் என்பது நம் அழகு, நாள்தோறும் காக்க வேண்டும் பழகு. ஈவது விளக்கேல் நமக்கு இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். பகிர்ந்த மகிழ்ச்சி இரட்டிப்பு, ஈதல் ஒரு நல்ல குணம் நிச்சயம். உடையதை உன்னேல் பிறர் உணவோ பொருளோ அது நம்முடையதில்லை என்ற உணர்வுடன் நடப்போம். பிறர் சொத்து பார்த்தாலும் நமக்கு உரிமை இல்லை என்றே வாழ்வோம். ஊக்கம் உடையவன் வாழ்வான், முயற்சி செய்யும் ஒருவரே வெற்றி அடைவார். ஊக்கம் இருந்தால் எல்லாம் முடியுமே, வாழ்க்கையில் வெற்றி நம்முடையதே. எழுத்துகளில் கணிதமும் எழுத்துக்களும் நமக்கு அறிவை தரும், அவற்றை மதிக்க வேண்டும். என் எழுத்து நம் நண்பர்கள், அவை இல்லாமல் நம் வாழ்வு சிக்கல்கள். ஏழை இரக்கம் செயல், யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் உதவி கரம் நீட்ட வேண்டும். ஏழை பார்த்தால் இரக்கம் கொள்வோம், நம் பசுமை இதயத்தை பெருக்குவோம். ஐயம் இன்றி செயல் செய்யும் உதவிக்கு ஐயம் வேண்டாம், நம்பிக்கையுடன் செய்வோம். ஐயமின்றி உதவி செய்வோம், நல்ல உள்ளத்தோடும் நம்பிக்கையோடும். அனைவரும் ஒற்றுமையாக சகோதரத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை கொண்டே நடப்போம், சிறிய தவறுகளையும் மன்னிப்போம். ஓதுவது ஒளியே, நாள்தோறும் ஏதாவது புதியதை படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும். படிக்கவும் அறியவும் கற்போம், புத்தகங்களை நண்பனாக்கி பழகுவோம். யார் சொல்லின் அருமை, சவ்வையார் பாட்டி சொன்னது எளிமையானது, ஆனாலும் வாழ்க்கைக்கு மிக பயனானது. ஔவையார் பாட்டி சொன்னது உண்மை, அவர் வார்த்தை வாழ்வில் செம்மை. மீண்டும் சந்திப்போம், புது பாடலுடன் அறிவை வளர்ப்போம், சிந்தனையுடன்